இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கோவிலூரில் இருக்கிற நம்ம நகரத்தார் மியூசியம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போதே அந்த காலத்து ஐயாக்கள்லாம் மாட்டு வண்டி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம கார் வச்சுருக்க மாதிரி அந்த மாட்டு வண்டி தான் பார்க்குறோம். இதை பார்த்துட்டு உள்ளே போனோம்னா நம்ம 76 ஊரோட மேப்பு அது வந்து வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம 76 ஊர்கள்லேயும் எந்தெந்த மடங்கள் குருபீடங்களாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் மலேசியாவில் நம்ம நகரத்தார் என்னென்ன கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி திருவிழாக்கள் நடத்துகிறாங்க அதெல்லாம் பார்க்குறோம். நகரத்தார் தோற்றம் வரலாறு எங்கே முதல்ல தோன்றுனாங்க, முதல்ல எங்கே இருந்தாங்க, அப்புறம் எடுத்து எங்கே இருந்தாங்க அதெல்லாமே நம்ம அதில் இருக்குது. சோழ நாட்டில் இருந்தது, காவிரி பூம்பட்டினத்தில், காஞ்சிபுரத்தில் இருந்தது, பாண்டிய நாட்டில் இருந்தது, எல்லாமே அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. KP 712 அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த கோவில் விழாக்கள், மலையாவில் இருந்த கோவில் கட்டினது, அந்த திருவிழாக்கள் அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம நகரத்தாரோட 9 கோவில்கள் அது என்னென்ன அப்படிங்கிற படத்தோட அங்கே வச்சுருக்காங்க, அதையும் பார்க்குறோம். நம்ம நகரத்தாரில் யாரெல்லாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்டு வாங்கினாங்க, எந்த ஆண்டில் வாங்கினாங்க அப்படிங்கிற செய்தியும் அங்கே முன்னாடி நம்மளுக்கு பதிவிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம நகரத்தாரில் யாருக்கெல்லாம் தபால் தலை வெளியிடப்பட்டது, அந்த தபால் தலை யாரால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு பதிவிட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா நம்ம நகரத்தார் பொருட்கள்லாம் பார்க்குறோம். இந்த பொருட்கள்லாம் நம்ம பார்த்தே மாளாது, அவ்வளவு அருமையான பொருட்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம இங்கே கூட்டிகிட்டு போய் இந்த பொருட்களெல்லாம் நம்ம காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இது நம்மளுடைய அந்த காலத்து புஸ்தகம், அவங்க திருநெல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பதிவுகளை கோவிலூர்லேருந்து வெளியிடுறாங்க இல்லையா, அது புஸ்தகமாக வந்த போது உள்ள புஸ்தகங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்மளுடைய நகரத்தார்கள் வச்சிருந்த புஸ்தகங்கள். கணக்கு நிறைய நகரத்தார் வீடுகளில் கணக்கு எழுதுகிற பழக்கம் இருந்தது இல்லையா, அந்த கணக்கு எழுதுகிற நோட்டு அது எல்லாத்தையுமே இங்கே அவங்க வச்சுருக்காங்க ஆவணப்படுத்தி. ஏன்னா நம்ம கொண்டு போய் கொடுத்தாலும் அதை பத்திரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மியூசியத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்கால பொருட்கள், புஸ்தகங்கள் இப்படி எது கொடுத்தாலுமே அவங்க அதை உபயோகப்படுத்திக்க தயாராக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இது நாச்சிப்ப சுவாமிகளுடைய உருவம் யாரோ சிற்பமாக செஞ்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய நாச்சிமார்கள் உபயோகப்படுத்தின அந்த காலத்து சேலை, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரே, அதாவது சாப்பாடு ட்ரே, இந்த சின்னமாக இருக்கிறது காஃபி வைக்கக்கூடிய ட்ரே. அந்த ட்ரேயில் என்கிட்ட கூட எங்கள் அம்மா வச்சுருக்கிறது 2-3 என்கிட்ட இருக்குது. அப்படி நிறைய பொருட்கள் அங்கே இருக்கிறது என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். புதுமை செய்யும் போது அந்த காலத்தில் இந்த மாதிரி பை பின்னி கொடுத்துருக்காங்க. 1946 புதுமை செய்வாங்க இல்லையா, அது நைனப்பருக்கு புதுமை செஞ்சுருக்காங்க. அந்த பை அது மேலே நாச்சியப்ப சுவாமிகளோட சிலையை வச்சுருக்காங்க. 1949 பின்னி கொடுக்கப்பட்ட பை. அவங்களுடைய புதுமைக்காக கொடுத்தது அப்படிங்கிற நினைவு இருக்கணுங்கிறக்காக இப்படி ஒரு வருஷம் போட்டு அவங்க பை பின்னி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நகரத்தார் அந்த காலத்தில் வெளிநாடுகளுக்கு போன பாஸ்போர்ட், அந்த காலத்து பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே இங்கே ஆவணப்படுத்தியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த காலத்துலேருந்து நம்ம நகரத்தார் கொண்டு விற்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. நம்மளுடைய நகரத்தாரோட புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள், பழமை வாய்ந்த புஸ்தகங்களையும் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாமும் முடிந்த புத்தகங்கள்லாம் அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் சொன்னாங்க. டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு தான் இங்கே வச்சுருக்கோம், காட்சிப்படுத்தியிருக்கோன்னு சுவாமிகள் சொன்னாங்க. நீங்கள் நம்ம சுவாமிகள் பேட்டி பார்த்துருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் கலைப்பொருட்கள், நம்ம நகரத்தார் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின கலைப்பொருட்கள் அதெல்லாமும் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார், அந்த மாதிரி நம்மளுடைய நகரத்தாரில் முக்கியமானவங்களோட இதெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு பதிவாக ரெடி பண்ணி மாற்றத்துக்கு வச்சுருக்காங்க. இது சிற்பக்கலையை அவங்க அங்கே கற்றுக் கொடுத்த போது அங்கே கற்றுக்கிட்ட மாணவர்கள் செய்த சிற்பங்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ சிற்பக்கலை கற்றுக்க ஆட்கள் இல்லை அப்படின்னு சுவாமிகள் பேட்டியில் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நிறைய பேர் வராதனால சிற்பக்கலை அவங்க கற்றுக் கொடுக்கல. நாதஸ்வரம், தவில், தேவாரம், திருவாசகம், திருப்புகள் அதெல்லாம் தான் சொல்லித்தராங்க. இது முன்ன கற்றுக்கிட்ட மாணவர்களே செய்த சிலைகளை தான் அவங்க இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம பார்க்குறோம்.
நகரத்தார் பயன்படுத்திய லெட்டர் பேட் எல்லாம் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். விதவிதமான லெட்டர் பேட் வச்சுருக்காங்க. சங்கீத கச்சேரிக்கு அழைப்புதல், எப்படி அழைப்புதல் ரெடி பண்ணியிருக்காங்க, சங்கீத கச்சேரியை எப்படி நகரத்தார் ஆதரிச்சிருக்காங்கங்கிறது இந்த அழைப்புதல்களில் தெரியுது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான புகைப்படங்கள் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பனை ஓலையில் செய்யப்பட்ட பல பொருட்கள். அது எல்லாமே பிள்ளைகளுக்குள்ள கிளிக்கியிலேருந்து விதவிதமான கொட்டான்லேருந்து நம்ம சாதம் இறக்கி வைக்கிற அந்த இதுலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து நகைப்பெட்டியாக இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நீளமாக இருக்கிறது வந்து பென்சில் பேனா அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு கொட்டான் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதற்காக உபயோகப்படுத்தினாங்கங்கிற சரியான தகவல் கிடைக்கல. இந்த நீளமாக இருக்கிறது வளையல் பட்டியா? நீளமாக இருக்கிறதுனால அந்த பென்சில் அந்த மாதிரி பொருட்கள் நம்ம போட்டு வச்சுருக்கலாம். இந்த அழகான வேலைப்பாடோடு இருக்கிற அந்த ரோஸ் கலர் வந்து நகைப்பெட்டியாக இருக்கலாம், நகைகளை பத்திரப்படுத்தக்கூடிய பெட்டியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து ஆச்சிமாரோட அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின சேலை. இதெல்லாம் சந்தன மாலை, உத்திராட்ச மாலை எல்லாமே விதவிதமாக இருக்குது. இவங்க யூஸ் பண்ண கரண்டி, பாசியில் பின்னின டெக்கரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது விதவிதமாக. பல பொருட்கள் வந்து நானே பார்த்ததில்ல, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கண்டிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் இது எல்லாத்தையுமே காட்டணும், அவங்க வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனியாத ஆர்வமாக இருக்குது. இது பாருங்கள், பாக்கு வேட்டின்னு சொல்லுவாங்க, பாக்கை வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அது வச்சுருக்காங்க. ஸோ இது மறுபடியும் பாஸ்போர்ட் தான். விதவிதமாக நிறைய நகரத்தார் தங்களுடைய பழைய பாஸ்போர்ட் கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து அவங்க ஆவணமும் படுத்துகிறாங்க. நம்மளுக்கு டிஜிட்டலைஸ் வேணும்னா நம்மளுக்கு பண்ணியும் கொடுக்குறாங்க. அதை வந்து அங்கே வந்து வச்சுருக்காங்க. இது ரேஷன் கார்டு இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்து கேமரா. இது அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின கேமரா, அப்புறம் செல்ஃபோன், முதல்ல வந்த செல்ஃபோன் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து நாச்சுப்ப சுவாமிகள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினதெல்லாமும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேடியோ எல்லாமும் வந்து ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க, நம்ம உபயோகப்படுத்தினது எல்லாமே. ஸோ நாச்சியப்ப சுவாமிகளோட சர்டிஃபிகேட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து ருக்மணி அருண்டேலுக்கு வந்து முழுக்க முழுக்க நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இது என்னென்னு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பகவத்கீதை, கம்பராமாயணம்லாம் இந்த மாதிரி ஏடில் இருந்திருக்கு. பட் இந்த ஏடை இப்போ நம்ம பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் நம்மளுக்கு வந்து வழிகாட்டினவங்கள்ட்ட, ஏடை பிரித்து காமிக்க முடியாது, அப்படியே கயிறோடு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த பெரிய ஏடு தான் வந்து பகவத்கீதை. அந்த காலத்தில் ஏட்டில் எழுதி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துருவோம், அதோட சைடு தெரிகிற மாதிரி பகவத்கீதையெல்லாம் அதில் இருக்குது. செட்டிநாட்டு பாரம்பரியமான புஸ்தகங்கள் எல்லாமும் அவங்க வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய செய்திகள் இதெல்லாம் அவங்களோட லைப்ரரிக்கு போனோம்னா நம்ம அந்த மாதிரி புஸ்தகங்களையும் எடுத்து நம்ம அங்கே உட்காந்து படிக்கலாம். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கே இருந்து படிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மர சாமான்களில் விதவிதமான சாமான்கள், மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. கண்ணாடியில் செய்யப்பட்ட ஜாமான்களும் அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம நகரத்தார் உபயோகப்படுத்தினது. இது வந்து மாட்டுக்கு கட்டக்கூடிய சலங்கை. அந்த பெரிய சலங்கை வந்து நடுவில் கட்டி சின்ன சலங்கெல்லாம் சுற்றி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காஃபி நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த ட்ரே, சின்ன ட்ரே. அலங்கார பொருட்களில் வந்து விதவிதமாக நிறைய பொருட்கள் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம அதெல்லாமும் பார்க்கலாம். நம்ம நகரத்தாரோட பழமையை மீட்டெடுப்போம்னு சொல்லி வேர்களை தேடின்னு சொல்லி இப்போ நம்ம ஒரு புது ப்ரோக்ராம் எல்லா ஊர்களையும் நடக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உள்ள பிள்ளைகளை நம்ம வந்து பாடம் சொல்லி தராங்கள்ல, வாய்ப்பு இருந்தால் அந்த ஊரில் உள்ளவங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்மளுடைய இந்த பழைய பொருட்களை வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்களுமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நகையை எடை போடக்கூடிய குண்டுமணி, குண்டுமணி தங்கம் கூட நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அந்த குண்டுமணி தான் அங்கே இருக்குது. அந்த குண்டுமணி அளவு முதற்கொண்டு தங்கத்துக்கு அளவு வந்து எடுக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் திருமணத்தில் சின்ன பிள்ளைங்க தான் கூட நின்று தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு ரொம்ப பெருமையாக ஆசையாக இந்த விசிறி வச்சு வீசுவாங்க. ராஜாக்களுக்கு இந்த மாதிரி பட்டு விசிறி வச்சு வீசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப பழமையானதுனால மக்கிடுச்சு. எனக்கெலாம் எங்கள் ஆயா வீட்டில் நான் எங்கள் சித்தி பெரியம்மாவுக்கு எங்கள் சித்திக்கு எங்கள் மாமாவுக்கெலாம் நான் வந்து விசிறி இருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த விசிறியை தான் வச்சுருந்தாங்க. இதெல்லாமும் வந்து நம்மளுடைய எல்லா பழமையான பொருட்கள் எல்லாத்தையுமே காயின்ஸ் அதெல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சங்கில் செய்யப்பட்ட அழகு பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. நம்ம செட்டிநாட்டு பாரம்பரியமான பொருட்கள் இருக்கக்கூடிய இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து செட்டிநாட்டு அருங்காட்சியகம் தனியாக அதுக்கு ஒரு தலைப்பே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுடைய நகரத்தார் பார்த்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கும்பான்னு சொல்லுவோம், கும்பாவில் சாப்பிட்றதுன்னு. இந்த கும்பா இது வந்து ஒரு அழகான டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அருகாமனையாக இருக்குது, சிற்ப வேலைப்பாடு. இதெல்லாம் நீங்கள் இதோடைய அழகெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க முடியாது, நேராக தான் பார்க்கணும். தேங்காய் துருவிலே எத்தனை விதமான சிற்பங்கள் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து தேங்காய் துருவுறது மரத்தில் செஞ்சுருக்காங்க. அந்த மரத்தில் அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது. எல்லா விதவிதமாக தேங்காய் துருவிகள் வச்சுருக்காங்க. இது வந்து விதவிதமாக நகைப்பெட்டி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. இது பாருங்கள், நெக்லஸ் மாதிரியே மாடலில் வச்சுருக்காங்க நகைப்பெட்டியை. இது ஒரு நெக்லஸ் மாடல் தான் இருக்குது. இது வந்து சிகப்பு கொட்டான், ரொம்ப சிறப்பாக நம்ம அந்த காலத்தில் ஆயா வந்து கலர் வந்து இது பண்ணி முடிஞ்சிருக்காங்க. அந்த கீழே இருக்கிறது பாருங்கள், தேங்காய் கீரை சத்தகமாகவும் உபயோகப்படுத்தலாம். இந்த கொட்டான் முடையிறதுக்கும் அந்த சத்தகத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் அவங்க பத்திரப்படுத்தியிருக்காங்க. எத்தனை விதமான கொட்டான், அதை பாருங்கள், கொட்டான்லேயே வந்து கலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி டிசைனும் போட்டிருக்காங்க. ஆயாலாம் வந்து அவ்வளோ அழகான வந்து கொட்டான், இந்த ப்ளூ கலர் கொட்டானில் பாருங்கள் எவ்வளோ அழகான வேலைப்பாடும். அந்த எண்ணிக்கை வரணும், அந்த எண்ணிக்கை வந்தால் தான் அந்த டிசைன் கரெக்டாக வரும், அந்த குதிரை மாதிரி. அதெல்லாம் அவங்க வந்து எண்ணி பண்ணியிருக்காங்க. பனவோலை கொட்டான்லேயே இவ்வளோ விதவிதமான வேலைப்பாடுகள் அந்த காலத்தில் ஆயாலாம் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து நேரடியாக காட்டணும். இந்த மாதிரி அங்கங்கே வந்து நம்ம எல்லா பதிவுகளையுமே பதிவிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொட்டான்லேயே பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிசைன் கொட்டானும் இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து தனியாக குடித்தனை வைக்கும்போது மருமகளுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது இப்போ வேறு வைத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம நகரத்தாரில் ஒரு பழக்கம் இருக்குது. அப்படி வந்து வேற வைக்கும்போது மருமகளுக்கு என்னெல்லாம் கொடுத்து விட்றாங்க அப்படிங்கிறத இந்த இதில் வச்சுருக்காங்க. அடுப்புலேருந்து, ஒத்தை அடுப்புலேருந்து எல்லாமே, அம்மி ஆட்டுக்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் தான் இது. இந்த மாதிரி நம்மளுடைய நகரத்தார் பழக்க வழக்கங்கள் தனித்தனியாக அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவாக பிரிச்சிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு அவ்வளோதையும் வந்து காட்சிப்படுத்த முடியலை, என்னால் அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நேராக போய் நீங்கள் பார்க்கும்போது தான் அதோடைய அழகெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லலாம். பல சாமான்கள் வந்து நம்மளுக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். மண்பானைகள்லாம் நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம் உலை வைக்கிறதுக்கு. அதுக்கெலாம் இது வந்து அப்பத்தாவோட ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க, 2ஆம் கட்டு. அப்பத்தாவோட எல்லா சாமானும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதில் பாருங்கள் எவ்வளோ ஜாமான் இருக்குன்னா, அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அன்னதானம். எப்பவுமே பார்த்திங்கன்னா விருந்தினர் வந்து எடுக்கிறதுக்குன்னு தனியாக சாமான்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து 2 பேருக்கும் சிக்கனமாக சமைக்கிறதும் எப்படின்னு சமைப்பாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க, தோட்டக்காரங்க அப்படி இருந்தால் அவங்களையும் சாப்பிட சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய டிகாஷன் போனி, மேலே டிகாஷன் இறங்கி கீழே பைப்லேயே டிகாஷன் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய பெட்டிகளாக அந்த காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. சின்ன கைப்பெட்டிகள்லாம் கணக்குக்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய பெட்டிகள் வந்து ஜாமான்கள் வைக்கவும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது ஊஞ்சல் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஊஞ்சல். இது வந்து பாட்டையாக இருக்கக்கூடிய இடம், அதனால் இங்கே வந்து சேரெல்லாம், சாய்மான சேரு எல்லாமே இருக்குது.
அந்த காலத்தில் வெளியே பூட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய பூட்டு, அதுக்கு எவ்வளோ பெரிய சாவி பாருங்கள். இது ஐயா உட்கார சாய்மான சேரு, பின்னாடி ரேடியோ இருக்கு ஐயா ரேடியோ கேட்குறதுக்கு. இது வந்து நம்மளுடைய பெரிய பெரிய பாத்திரங்கள். அந்த பெரிய மூலையில் இருக்கிற அந்த குடமாக இருக்கதான் மழை தண்ணியை சேகரிக்கக்கூடியது, நடுவாசலில் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம ஆயா அப்பத்தாக்கள் யூஸ் பண்ண மங்கு பாத்திரங்கள். எவ்வளோ மங்கு பாத்திரங்கள் இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம நகரத்தார்களில் சிறப்பான முறையில் செயல்பட்டவங்களுடைய வரலாறும் புகைப்படமும். அழகப்ப செட்டியார், கண்ணதாசன், முல்லை முத்தையா, அந்த மாதிரி தமிழ்வாணன் அவங்களோடது, அவங்க எல்லாரோடைய செய்திகளோட அவங்களுடைய புகைப்படமும் வச்சு அங்கே வந்து ஒரு இதை வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்மளுடைய இளைஞர்கள் வந்து அதை பார்த்து வந்து நம்ம அது மாதிரி செயல்படணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. உப்பு புளி வைக்கிற ஜாடி, ஊறுகாய் போட்டு வருஷத்துக்கே ஊறுகாய் போட்டு வைக்கக்கூடிய ஜாடி எல்லாம் பாருங்கள் கீழே இருக்குது. ஊறுகாய் போடுறதுக்கும் இந்த மங்கு பாத்திரங்களை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ தான் வந்து வெயில் வச்சா எதுவும் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. இது பாருங்கள் குப்பைவாளி. அந்த காலத்தில் குப்பை சாப்பாட்டு இலை தான் நம்ம சாப்பிடுவோம், அந்த இலை எடுக்கக்கூடிய குப்பைவாளி அது. இது செட்டிநாட்டு விருந்தோம்பல் எப்படின்னு ஒரு தனி இடமே ஒதுக்கியிருக்காங்க. நம்ம நகரத்தார் வந்து விருந்தோம்பலில் எவ்வளவு வந்து சிறப்பானவங்க, எப்படி விருந்தோம்பல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் அதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கோட்டை மாதிரி அடுப்பு கட்டி தான் வந்து பெரிய இட்லி சட்டி வச்சு தான் எல்லா சாப்பாடும் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய இட்லி சட்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த தண்ணி வந்து இந்த குடத்துல தான் வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. ஊர்னிலேருந்து அவ்வளோ பெரிய குடத்தில் மாட்டு வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இட்லி சட்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய இட்லி சட்டின்னு. இது பார்த்தீங்கன்னா தண்ணி சுட வைக்கிற வேம்பான்னு சொல்லுவாங்க. இதில் இந்த கீழே இருக்க பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு போய் தான் பாத்ரூமில் ஒருத்தரும் குளிக்கிறது. வெந்நீருக்கு இதில் வந்து கறி போட்டு அடுப்பு இருக்கும். இது பார்த்திங்கன்னா துணி, அழுக்கு துணி போடுற பெட்டி பாருங்கள். அந்த ஓட்டை வழியாக ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக காற்று போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாயம், பல்லாங்குழி அந்த மாதிரி விதவிதமாக நம்ம அந்த காலத்தில் விளையாண்டது. இது வந்து மத்து நிறைய இருக்குது. அழகு பொருட்களும் அங்கங்கே வச்சுருக்காங்க. சில நம்மளுடைய ஏதாவது திருமணம் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்களையும் நம்ம வந்து இப்போ மாற்ற உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் மர விளையாட்டு ஜாமான், மாக்கள் விளையாட்டு ஜாமான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. இது பார்த்திங்கன்னா மங்கு பெரிய சட்டி, குழந்தைய வச்சு குளிக்க வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம திறந்தோம்னா உள்ள அரையாக இருக்குது. இந்த மரத்து ஜாமானை இப்படி ஸ்லைட் மாதிரி திறந்து நம்ம அதுக்குள்ளே வந்து மிளகாப்பொடி பாட்டில் அதெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா அதெல்லாம் டக்குன்னு வழுக்கி விழுந்துடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. காற்று போக வேண்டியதாக இருக்க வேண்டிய மர ஜாமான்களில் இந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விதவிதமாக குழந்தைங்களுக்கு நடவண்டி, பிள்ளைங்க நடக்கிற மாதிரி. அதில் முன்னாடி ஒரு சீட் மாதிரி இருக்கு பாருங்கள், அது இன்னொரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையும் உட்கார வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க போல். அந்த காலத்துலேயே வந்து குழந்தைங்கள உட்கார வச்சு தள்ளிட்டு போயிருந்துருக்காங்க. ரொம்ப வளவுலேருந்து முளைக்கட்டுக்கெலாம் போகிறதுக்கு தூரமாக இருக்கும்ல, தூக்கிட்டு போக முடியாங்கிறக்கா அப்படி தூக்கிட்டு போயிருப்பாங்க போல். இதில் வச்சு அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. இப்போ தான் பிள்ளைங்க வாங்குறாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம, அந்த காலத்துலேயே இருக்குது. இதெல்லாம் விதவிதமாக கைப்பெட்டி, நம்ம பிள்ளைங்க நோட் எழுதுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். பேனா பென்சில் போடுறதுக்கு அதில் ஒரு ட்ராயரும் இருக்குது. இதெல்லாம் வந்து தொப்பி வைக்கிற பெட்டி. அந்த காலத்தில் வந்து ஐயாக்கெல்லாம் தொப்பி வச்சுருப்பாங்க இல்லையா, அது தூசி ஆகாமல் இருக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து இது மரப்பெட்டி தான், பார்க்க இரும்பு மாதிரி தெரியுது, மரத்தாலான பெட்டி. அதில் வந்து அவங்க தொப்பியை கழட்டி வச்சுருந்துருக்காங்க. இது வந்து ஸ்லேட்டு விளக்கு.
நம்ம இது வந்து அந்த பழமையான காவடி காவடி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். அந்த காவடி இது வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கு. இது விபூதி வைக்கிற மடல் 2 விதமா இருக்கு. இதெல்லாம் வந்து விதமான விளக்கு, தொங்குற மாதிரி விளக்கு, மாடத்தில் வைக்கிற விதமான விளக்குகள் இருந்திருக்கு. எல்லா விளக்குமே வச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இது வந்து சங்கு வச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மரத்தட்டி, அந்த தட்டிக்கு வந்து நம்ம ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கிட்டா இது வந்து துணி மாற்றுறதுக்கு, ஏதாவது விசேஷம் நடக்கும்போது, விசேஷம் நடக்காத போது நம்ம அந்த பெரிய ஹாலாக இருக்கிறத சின்னதாக வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் இந்த தட்டிகள் பாருங்கள் விதவிதமாக இருக்குது. அது ஒன்று தான் ஸ்க்ரீன் போட்டிருக்கு. இதெல்லாம் ஸ்க்ரீன் போடாமல் இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் போட்டு உபயோகப்படுத்திக்கணும். அடுத்தது வந்து பட்டினத்தாருக்குன்னு ஒரு தனியாக ஒரு இதை வச்சுருக்காங்க. மருதவாணரை வந்து போய் வாங்கினது எல்லாமே அந்த கதையை வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தங்கம் கொடுத்து எடைக்கு எடை தங்கம் கொடுத்து தான் மருதவாணரை வாங்கினாங்கங்கிறதும் அங்கே வந்து தராசு வச்சுருக்காங்க. சிவன் தான் முக்கியம்னு மருதவாணர் சொன்னது. அவர் வந்து எடுத்துகிட்டு போன சட்டி ஓடு. இது வந்து நம்ம மருதவாணர் வந்து தொட்டிலில் இருக்கிறது. இதான் அவர் எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கினதுக்கான தராசு. ஒரு பிராமணர்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்கக்கிட்ட போய் நீ வாங்குன்னு சிவன் சொல்லி அங்கே போய் அந்த பிராமணர்களுக்கு அவரோட எடைக்கு எடை தங்கம் கொடுத்து மருதவாணரை வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது மருதவாணர் பட்டினத்தார். அந்த இடம்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. தனியான ஒரு இதாக வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க இதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னோன்னா வாங்கி வளர்த்து தான் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இது நம்ம சமயம் சார்ந்ததெல்லாம் இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த இதில் சாமி காளகஸ்தியோட பழைய காலத்து புகைப்படம் அது. இது வந்து நம்ம இறந்த பிறகு என்னென்ன சடங்கு செய்வோங்கிறதுக்கான எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பந்தக்காலில் போடுற பாய், பச்சை குத்துறது, அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அந்த குந்தாணியில் தான் பச்சை குத்துவாங்க. அந்த இது கீழே வச்சுருக்காங்க. இது மேலே வந்து சமயம் சார்ந்த இந்த காளகஸ்தி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மலையாவில் போய் நம்ம கணக்கு இது பண்ணுறோம் இல்லையா, அங்கே வந்து பஞ்சிங் மிஷின், இது அந்த காலத்து பஞ்சிங் மிஷினு. கிட்டங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா மலேசியாவில், பிள்ளைங்க போய் கற்றுக்கிறதுக்கு. அங்கே இது பாருங்கள், இதெல்லாம் இங்கு ஊற்றுற குடுவை. அந்த குடுவை இருக்குது பார்த்திங்களா, 3 குடுவை. இது பக்கத்தில் ஒரு டப்பாவில் பாருங்கள் ஒரு மாத்திரை இருக்குது. இதுதான் பேனா. இந்த மாத்திரையை வந்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு கரைச்சிட்டு இந்த பேனாவை தொட்டு எழுதியிருக்காங்க. மாத்திரை உங்களுக்கு தெரியுதா? இந்த டப்பாவில் இருக்குது பாருங்கள், ஒரு பிங்கிஷ் கலராக இருக்குது. அதை கலக்கணும்னா ஒரு மாதிரி வயலட் கலந்த ஒரு பிங்க் லெட்டர் வரும். நான் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். அந்த மாத்திரையும் இங்கே வச்சுருக்காங்க பத்திரமா. பேனாலாம் வச்சுருக்காங்க. இது வந்து லெட்டர்லாம் சொல்லக்கூடிய லெட்டர் பேட் வைக்கிற மாதிரியான இடம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டங்கியில் இத்தனை கணக்கு பிள்ளைகளுக்கு வந்து இத்தனை பெட்டியில் வந்து அவங்கவுங்க கணக்கு எழுதுவாங்களாம். அந்த காலத்தில் பத்திரங்கள் வாங்கிட்டு தான் வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் பத்திரங்கள் வைக்கிற பெட்டி தானே அதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பஞ்சிங் மிஷின் நான் பார்த்தீங்க. ஸோ பிள்ளைங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் கைப்பழக விடுறதுக்கு முதல்ல பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, மனப்பாடமாக வந்து பாடல்கள் பாடவும் மனக்கணக்கு போடவும் தெரிஞ்சிட்டாலே இந்த கிட்டங்கிக்கு வேலைக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் அதுவும் வரும், கண்டினியூஷனில் அதுவும் வரும் பாருங்கள். பிள்ளைங்க வந்து சிறுவர்கள் வந்து என்னென்ன சொல்லணும், ஆத்திச்சூடி இதெல்லாம் சொல்லி மனக்கணக்கு போட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து கிட்டங்கிக்கு வந்து வேலைக்கு அனுப்பிடுவாங்க மலேசியாவுக்கு. இப்படி அவங்க போய் அங்கே அந்த இதில் வந்து மற்றவங்கள்ட்ட கை பழகி வந்து தான் தங்களுடைய சொந்த தொழிலை ஆரம்பிப்பாங்க.
இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து காஃபி கொட்டையை வறுத்து இந்த மிஷினில் தினம் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக தான் காஃபி போட்டிருக்காங்க. இப்போ அதை வந்து நம்மளுடைய கிடாமல் அதில் லைட் மாதிரி போட்டு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. திருமணத்துக்கு மட்டும்தான், நம்மளுக்கு கல்யாணத்துக்கு மட்டும்தான், மற்ற நாளில் யூஸ் இல்லை. இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் அந்த காலத்தில் வந்து கரண்டி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்கள் வந்து ஷர்ட் கழட்டி போட்ட ஹேங்கர் அது மாட்டுறதுக்கும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய பென்னு அதெல்லாம் சின்ன சின்ன கவரில் போட்டு மறந்துடாமல் இருக்கிறதுக்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இந்த கல்யாணத்தில் யூஸ் பண்ணுற இதை வந்து நம்ம மெழுகுவர்த்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கெல்லாம் பாசியில் பின்னியிருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.